ஹே ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. சேலம் டு நாமக்கல் போகிற ஹைவேல மல்லூர் டு வெண்ணந்தூர் அப்படின்ற ஊருக்கு போகக்கூடிய ரோட்டில் சரியாக 2.5 கிலோமீட்டரில் அண்ணாமலையார் அப்படின்ற கோவிலில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே பஞ்சாயத்து ரோடு மேலே அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த லோ பட்ஜெட் பிளாட்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அண்ட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத வீடியோவில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த லேண்டை பற்றின மற்ற முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுக்குறேன். ஸோ தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வீடியோவே வெறும் 2 நிமிஷம் தாங்க இருக்கும். அதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோவில் ப்ரைஸ் டீட்டெயில் அப்புறம் மற்ற முக்கியமான டீட்டெயிலாம் எங்கே சொல்கிறேனே உங்களுக்கு தெரியாம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் அப்புறம் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஒரு புது வியூவராக இருந்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய லோ பட்ஜெட் லேண்டை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க இந்த லேண்டோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த சைட்டோட லொகேஷன் பார்த்தீங்கன்னா மல்லூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அண்ணாமலையார் கோவிலுக்கு பக்கத்திலே தாங்க அமைஞ்சிருக்குது. பக்கத்துலேனா வெறும் ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே தான் அமைஞ்சிருக்குது. அண்ட் இந்த சைட்ல மொத்தம் 52 பிளாட்ஸ் இருக்குதுங்க. அதில் ஏற்கனவே 46 பிளாட்ஸ் வந்து புக் ஆகிடுச்சு. இன்னும் மிச்சம் இருக்கிறது வந்து 6 பிளாட்ஸ் தான். இங்க இருக்கிற எல்லா பிளாட்ஸுக்குமே டிடிசிபி அப்புறம் ரெரா அப்ரூவ்ட் இருக்கிறதால நீங்க லோன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சாலுமே தாராளமா லோன் பண்ணிக்கலாங்க. எந்த அளவுக்குனா லேண்டுக்கு ஒரு 70% வரைக்கும் லோன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வீட்டுக்கு ஒரு 80% வரைக்கும் லோன் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்க வீடு கட்டுற மாதிரி இருந்தீங்கன்னா 80% வரைக்கும் லோன் பண்ணிக்கலாம். அண்ட் அதோட நீங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்கீங்க அப்படின்னா 90% வரைக்கும் லோன் பண்ணிக்க முடியும். இந்த சைட்டோட சரௌண்டிங் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சில பேர் கேட்பீங்கன்னு தெரியும். அண்ட் இன்னும் சில பேர் என்ன நினைப்பீங்கன்னா இது ஏதோ காட்டுக்குள்ள இருக்கு போல, அதனால தான் லோ பட்ஜெட்ல இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பா கிடையாதுங்க. இது வந்து ஒரு மெயினான ஏரியால அண்ணாமலையார் கோவில் இருந்து ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சைட். அண்ணாமலையார் கோவில் வந்து சேலத்திலேயே ஒரு ஃபேமஸான கோயிலும் கூட. அப்புறம் இந்த சைட்ல இருந்து கரெக்டா ஒரு 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல மல்லூர் பஸ் ஸ்டாண்டுமே அமைஞ்சிருக்குதுங்க. இந்த பிளாட்ஸ்லாம் லோ பட்ஜெட் அப்படின்ற காரணத்தால இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு வந்து ரொம்பவே சூட் ஆகுங்க. இந்த இடத்த நிறைய பேர் லேண்ட் வாங்கியிருக்கதே அதுக்கு தான். அதே மாதிரி வீடு கட்டுறதுக்குமே சூட் ஆகும். ஏன்னா இந்த லேண்டுக்கு வந்து டிடிசிபி அப்புறம் ரெரா அப்ரூவ்ட் இருக்கிறதால இந்த லேண்டுக்குள்ள உங்களுக்கு எல்லா இடத்துக்குமே 30 அடி தார் ரோடு, 25 அடி ஸ்ட்ரீட் ரோடு, அப்புறம் எல்லா இடத்துக்குமே ஸ்ட்ரீட் லைட்ஸ், அப்புறம் ட்ரைனேஜ் சிஸ்டம், அப்புறம் ஒவ்வொரு பிளாட்டுக்குமே இண்டிவிஜுவலான பைப் லைன் கனெக்ஷன், இப்படி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் சேஃப்டி பர்பஸ்க்காக சுற்றி ஃபுல்லாக வேலி போட்டிருக்காங்க. அண்ட் அதோட என்ட்ரன்ஸ்ல டீசெண்டாக ஆர்ச்சுமே செட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இது வீடு கட்டுறதுக்குமே ஒரு சூட்டபிளான இடம்னு சொல்கிறேன். அண்ட் இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒன் ஸ்கொயர் ஃபீட் வந்து 850 ரூபாங்க. பட் 4 மாதம் முன்னாடி வர 700 ரூபா தான். பட் இப்போ லேண்டு நிறைய சோல்ட் அவுட் ஆகிட்டதால லேண்டோட ப்ரைஸுமே கொஞ்சம் ஏற்றிட்டாங்க. பட் ஸ்டில் 1000 ரூபா கீழே தான் இருக்குது. ஸோ எப்போ 1000 ரூபா மேலே போகும்னு தெரியல. பட் கண்டிப்பாக ஏறிடும். ஸோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரமாக இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான லேண்டு தான் இது. அண்ட் ஆடி ஆஃபராக ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து ஃபுல்லாகவே ஃப்ரீ தாங்க. ஒருவேளை நான் இவ்வளோ சொல்கிறதையும் கூட உங்களுக்கு நம்பிக்கை வரல அப்படின்னா நீங்களே கூட ஒரு குட்டி அனலைஸ் பண்ணி பாருங்க. பக்கத்தில் 4 பேர்ட்ட விசாரிச்சு கூட பாருங்க. பட் பெட்டர் நீங்கள் ஒரு வாட்டி நேரில் வந்து விசிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதோட சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்குது, இது மெயினான இடத்துல தான் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. அண்ட் நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே எங்களோட டீம் சார்பாக ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள் மக்களே. பொதுவாக நம்ம ஆடிப்பெருக்குக்கு அப்புறம் சொத்து வாங்குறோம் அப்படின்னா அந்த சொத்து வந்து என்ன சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக எனக்கும் அதில் நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கும் ஃபியூச்சரில் நிறைய சொத்து சேரணும் அப்படின்னு நான் விஷ் பண்ணிக்கிறேன்.